அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சேஃபாக இருங்க. வெயில் ஓவராக இருக்குது, சேஃபாக இருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊடக மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்முன்னு இருக்கும். ஊடக மீன் சாப்பிட்றதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும். இதில் மாங்காய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காயணும். நல்லா காய விட்டு வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் இதை தாளிப்புக்கு சேர்த்துக்கிடலாம். எண்ணெயில் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் இருக்குது. 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த ஊடக மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு ருசியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊடக மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஊடக மீன் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா வதங்குது. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நான் ஒரு ஸ்டைலில் வைக்கிறேன். இது எங்கள் வீடு ஸ்டைல் தான் இந்த மீன் குழம்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி கரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் புளியை கரைச்சி அதில் சேர்த்து தண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காகவும். அதில் இப்போ சட்டியில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். தக்காளி குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. 2 தக்காளியை கூட்டினதில் பிணைஞ்சி நல்லா வச்சுருக்கேன். குழம்பு கூட்டி புளி தண்ணி கரைச்சி அதில் ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கணும். ஆனால் கருகிடக்கூடாது. நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அது புளி தண்ணியோடு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்குவோம். கூட்டி வச்சுருக்கல கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த கூட்டி வச்சுருக்க அந்த கல் உப்பு எல்லாம் தக்காளி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுருக்க அந்த தண்ணியை இப்போ இந்த வதக்குனதில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்குனதில் சேர்த்தாச்சு. பத்தாவதுக்கு நான் அரிசி கலந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரிசியில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு 2வது தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. அரிசி கலந்த தண்ணியும் நான் அதுதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சும்மா தண்ணி, நார்மலான தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு குழம்புல நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டு அது உங்களுக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இந்த இதில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்டுக்கிறது நான் வச்சுக்கிற குழம்புக்கு சரியாக இருக்கும். நீங்கள் கூட குறைய வைக்கிற குழம்பு வச்சுக்கிறதா அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா மீன் போடுற அளவுக்கு இன்னும் கொதிக்கலை. மூடி போட்டு மூடி இருக்கும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணால் நல்லா கொதித்து குழம்பு வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மீன்களை சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டி நல்லா வற்றி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு குழம்பு நல்லா இருக்குது, பக்குவமாக இருக்குது. இது வந்து நல்ல செத்தை மூடி போட்டு மூடிக்கிடுவோம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு குழம்பு. இப்போ இதில் மீன்களை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக சேர்த்து இந்த ஊடக மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு ருசியாக இருக்கும். ஊடக மீன் குழம்புனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து விட்டு நல்லா மீன் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். நல்லா ஒவ்வொரு துண்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தள்ளி சேர்த்துக்கிட்டோம்னா தான் கிண்டுறப்பவும் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து மிக்ஸ் கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் கொடுத்து பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுற்றி உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு குழம்புல மசாலாக்கெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீன் உடையாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது. மீன் வந்து டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் மீன் உடையாத அளவுக்கு நல்லா பக்குவமாக கிண்டி வைப்போம். மூடி போட்டு மறுபடியும் மூடி கொஞ்சம் 5 நிமிஷம் வைப்போம். இப்போ 5 நிமிஷம் செஞ்சு அப்போதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக மீன் வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த அரை மூடி தேங்காய் துருவி அரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ குழம்புல சேர்த்துக்கிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். அந்த அந்த பவுலையும் அலசி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்புல தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுப்போம். குழம்ப நல்லா மீன் உடையாமல் பக்குவமாக கிண்டி விடணும். அப்போ தான் மீன் உடையாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா உடஞ்சி போயிடும் மீன், நல்லா இருக்காது. அது உடஞ்சி போயிட்டா குழம்பே நல்லா இருக்காது. மீன் உடையாத அளவுக்கு பைய பார்த்து பக்குவமாக நிதானமாக கிண்டி விட்டுக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்குது. உப்பு உரப்பு காரத்தோட கரெக்டான உப்பு உரப்பு காரத்தோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் கொடுத்து பாருங்கள். மிக்ஸ் கொடுத்தாச்சு, நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிண்டியாச்சு. இப்போ நல்லா கொதி வருது குழம்பு. இந்த சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ சிம்மில் தான் இருக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கிறோம். இப்போ மல்லித்தழையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடலாம் பாருங்கள். இப்போ மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்தாச்சு. மல்லித்தழை தேவையான அளவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து மீன் உடையாத அளவுக்கு அந்த குழம்பை பக்குவமாக அப்படியே கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சிம்மில் இருந்து சூப்பராக வந்துடுச்சு. ஜம்மு ரெடி ஆச்சு. இப்போ இதில் பாருங்கள், இதில் நம்ம மாங்காயை சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்தா மீன் குழம்பு தனி ஒரு ருசி தான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்து இந்த மீன் குழம்பு வைக்கிறப்போ அம்பது டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட அந்த வாடையை பார்த்து நான் சாப்பிட்றேன் எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மீன் குழம்பு அம்புட்டு சுவையாக இருக்கும். அம்புட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அம்புட்டு தேனாக இனிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு மாங்காய் சேர்த்து செய்கிறப்ப. இப்போ பாருங்கள், நல்லா மாங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் சென்றுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் குழம்பு தேன் குழம்புன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு சுவையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு பாருங்கள். அது உடையாத அளவுக்கு மீன்லாம் கிண்டி விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மீன் குழம்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ பவுலில் மாற்றுறேன். பவுலில் மாற்றி வச்சு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் குழம்பு அம்புட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மீன் நல்லா வெந்து சாந்து இருக்கும். ஏன்னா மற்ற வீட்டில் மாதிரி மீன் போட்டோன்னே இறக்கிற மாட்டோம். மீன் போட்டு நல்லா வேகும். அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கிறது இந்த மீன் குழம்பு. சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு சுவையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அம்புட்டு சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசையை வச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மீன் குழம்பு ஒரு பவுலில் எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேருந்து எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை அவங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மீன் குழம்பு செய்தோடு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.